வெளிநாட்டிற்கு வேலைக்காக வருபவர்களிடம் மருத்துவ சோதனைகள் மோசடி செய்யும் மெடிக்கல் சென்டர்களை பூட்டு போடும் போராட்டம். இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் 6828 மது பாட்டில்களை குவைத் அரசு அழிப்பு. அடுத்து குவைத்தில் இந்தியரின் மரண செய்தி. இதுபோல் குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள். முதல் செய்தி, வெளிநாட்டிற்கு வேலைக்காக செல்பவர்களுக்கு நடத்தப்படும் மருத்துவ சோதனையை வேண்டுமென்றே அன்ஃபிட் செய்கின்ற தனியார் மெடிக்கல் சென்டர்களை பூட்டு போடும் போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் வருகின்ற டிசம்பர் 21 சனிக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு திருச்சியில் நடைபெற உள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் பொதுநல அமைப்புகளை சார்ந்தவர்கள் அனைவரும் இப்போராட்டத்தில் கலந்து கொள்ள வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த செய்தி, குவைத்தில் பல்வேறு முறைகேடு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் 6828 மது பாட்டில்களை குவைத் அரசு அளித்துள்ளது. இந்த நடவடிக்கையானது முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் சவுத் அல் சபாவால் வெளியிடப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இது அளிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த ஒரு மரண செய்தி, குவைத்தில் கடந்த 10 உடல்நலக் குறைவு காரணமாக மரணமடைந்த இந்தியா பாட்னா பீகார் பகுதியைச் சேர்ந்த இசான் பாபு, இவருடைய வயது 24 என்ற இளைஞரின் உடலை நேற்று இரவு ஏர் இந்தியா விமானம் மூலம் தாயகம் அனுப்பப்பட்டுள்ளது. இவரின் உடலை தாயகம் அனுப்ப தேவையான அனைத்து பணிகளையும் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் நிர்வாகிகள் செய்து முடித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.